حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுடைய சாந்தியும் கருணையும் என்றென்று நம் மீது இங்கே அமர்ந்திருக்கும் அனைவரும் மீது என்றென்று நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நாமெல்லாம் ஓய்வு நேரங்களில் ஜும்மாவுடைய இந்த பயானை கேட்டு ஜும்மாவுடைய தொழுகைக்காகவும் அமர்ந்து ஒரு சில சொற்பொழிவில் முக்கியமான நம்ம விஷயங்களை வந்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அதில் அன்றாடத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் நிகழக்கூடிய ஒரு சில நிகழ்ச்சி, அதாவது நம்மளுக்கு நடக்கக்கூடிய அந்த இதை மட்டும் சொல்லணும். என்ன கேட்டால், ஒரு மனிதன் காலையில இருந்து இரவு தூங்குற வரைக்கும் அவன் சந்திக்கக்கூடிய மக்கள், பார்க்கக்கூடிய ஆட்கள், இவங்க எல்லாமே வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒன்று சலாம் சொல்லுவாங்க, சலாம் சொல்லி முடிஞ்சதுக்கு பிற்பாடு இன்ஷா அல்லாஹ் சொல்லுவாங்க, அடுத்து என்ன செய்வாங்க, துவா செய்வாங்க. இந்த கண்டிப்பாக அந்த மூணும் நடைமுறையில் கம்ப்ளீட்டாக நம்மள்கிட்ட இருக்கும். அதை யாரை பார்த்தாலும் சரி, வீட்டுக்கு ஃபோன் பேசினாலும் சரி, இங்கே நண்பரை சந்தித்தாலும் சரி, வேலை விஷயமா போனாலும் சரி, நம்ம என்ன செய்ய போகிறோம், சலாம் கண்டிப்பாக முதல்ல கூறுவோம். அந்த சலாமை பற்றி தான் இப்போ இந்த பயானில் நம்ம வந்து சொல்ல போகிறோம். அது சலாமை எப்படி சொல்லணும், இந்த சலானை சொல்வதனால நமக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குது, அது எந்த முறையில் சொன்னால் நம்மளுக்கு இது நன்மைகள் வழங்கப்படுகிறது என்பதை நம்ம பார்க்குறோம். இன்ஷா அல்லாஹ் சொல்கிறோம், அதை நம்ம உள்ளுக்குள்ளே இருந்து எப்படி சொல்கிறோமோ அது எல்லாம் அதன்படி என்ன செய்யறான், நம்மளுக்கு அதை நிறைவேற்றி வைப்பான். ஓகேங்களா. சும்மா வாய் வழியாக இன்ஷா அல்லாஹ்பாங்க, ஓகேங்களா. துவா செய்யும்பாங்க, அவனுக்கு 1008 வேலைகள் இருக்கும், அவனுக்கே அவன் துவா செய்ய மாட்டான். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க எப்படிம்பாங்க. ஆனால் அவனை இறை எச்சத்தோட சொல்கிறானா இல்லை உள்ள எச்சத்தோட சொல்கிறானா இல்லை வாய் வழியாக சொல்கிறானான்னு அல்லாஹ் வாழலாம். எனிவே நம்ம மக்களை சந்திக்கும் பொழுது வந்து இந்த மூணையும் நம்ம காது வழியாக கேட்பது விஷயம். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, சிறியவர்கள் பெரியவர்கள் அதே போல சாலையில் கடந்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருமே வந்து சலாமை முந்தி கொள்ளுங்கள் இருக்காங்க. அதாவது ஈவன் மாற்று மத சகோதரர்கள் கூட நம்ம வந்து சலான் சொல்லணும்னாங்க. சரி, சலானை வந்து என்ன முறையில் எப்படி சொல்லணும் எங்க வந்து அழகாக சொல்லி காட்டுறாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து புகாரி, அபுதாவுத், அதுக்கப்புறம் திருமதி, நசாயி, அபுதாவுத், அகமது, அப்படி இது எல்லாமே அந்த உள்ள ஹதீஸ் தான். இந்த ஹதீஸில் எடுத்தால் தான் அவங்கள்ட்ட வந்து ஒரு சிற்றுரையாக இந்த சலாமை நம்ம எப்படி கூற வேண்டும் என்பதை நம்ம இதுங்க முழுமையான முறையில் வந்து சலாமை சொல்லணும் அப்படிங்காங்க. முழுமையான முறையில எப்படி, அப்போ நம்ம சொல்றதெல்லாம் முழுமை இல்லையா அப்படின்னா இல்லை, நம்ம சொல்வது வந்து சில விலைக்கும் அப்படிமோ, சில இங்கே உள்ள தேசத்துக்காரங்க வந்து ஒரு வித்தியாசமாக சொல்லுவாங்க, அவனுக்கு சேர்தல் அஸ்லாம் அப்படிம்பாங்க. அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு, இது முழுமையாக சொல்லக்கூடிய வாக்கியம். இதை வந்து ஷார்ட்டாகவும் சொல்லலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்ட்டு. ஒரு சபையில் அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாம் அமர்ந்து இருக்கும் பொழுது ஒரு சஹாபி வந்து அந்த சபையில் வரும் பொழுது சலாம் சொல்லிட்டு வந்து உட்காருதாரு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க கேட்டால், இவருக்கு வந்து 10 நன்மை அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவர் சலாம் சொல்லிட்டு வந்து உட்காருதாங்க. அடுத்து ஒரு நபர் வர, அவர் கழிஞ்சு பிற்பாடு ஒரு ஆள் வராங்க, அவருக்கு வந்து பிற்பாடு அவர் சொல்லும் பொழுது என்ன, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய வலது பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட சொல்றாங்க, இவருக்கு வந்து 20 நன்மைகள் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. சலாமை வந்து நம்ம எப்படிலாம் சொன்னா நம்மளுக்கு என்ன மாதிரி நன்மைகள் என்பதை நம்ம சலாமை மட்டும் நம்ம சொல்றோம்னா, இந்த சலாத்துல மட்டும் நம்ம ஏதோ நம்ம நினைச்சுக்கிட்டு பொழுதுபோக்கா நம்ம இதை அப்படி ஒரு நன்மை இருக்கா இல்லையான்னு சலாம் சொல்லுங்க சலாம், அது வந்து அதான் இதில் வந்து முழுமையாக சொன்னால் எவ்வளோ நன்மைகள் இருக்கு. இப்போ 3ஆவது ஒரு ஆள் வராரு, அந்த சபைக்கு வராங்க. அவர் என்ன சொல்ல கேட்டால், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தாலா பரக்காத்துமாங்க. தாலா என்பது வந்து
எந்த ஒரு இதுலயும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறினான், அந்த வேர்டு என்பது அது தனி. அங்க நம்ம சொல்லும் பொழுது வந்து அதுக்குண்டான அர்த்தங்கள் அங்க மாறுபடுது. இங்க வந்து நம்ம சொல்லும் பொழுது வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு, அவ்வளவுதான். இதுதான் ஒரு மூமின் டு ஒரு மூமினை சந்திக்கும் பொழுது நம்ம கை கொடுத்தோ இல்ல முலாக்கத்து பள்ளியோ நம்ம பேசும் பொழுது வந்து இதுதான் சலாமின் விதிமுறை. இந்த மூணாவதா உட்கார்ந்தவருக்கு எத்தனை நன்மை தெரியுமா? 30 நன்மை. ஏன்னா அவர் முழுமையாக சொல்லி அமர்ந்திருக்கிறார். ஓகேங்களா? அதே போல வந்து நம்முடைய தூதர் சாலையில நடந்து போகும் பொழுது சிறுவரை கடந்து கொண்டு போகும்பொழுது சிறுவர்களுக்கு வந்து என்ன செய்வாங்க? சலாம் கூறுவார்கள். இவர் பெரியவர், சிறுவர் அப்படிலாங்க. ஏன்னா அனஸே வந்து அனஸ் ரலியல்லாஹு வந்து ஒரு இதுல அறிவிக்கும் பொழுது வந்து அவங்க சிறுவருக்குலாம் சலாம் சொல்லிட்டு போவாங்க. அப்ப அவரை கூப்பிட்டு கேட்கும் பொழுது வந்து இல்ல அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த மாதிரி தான் செஞ்சாங்க. சிறுவர்களுக்கும் சலாமை கற்றுக்கொள்வதற்காக இவங்க சலாம் சொல்லி, ஏன்னா பசங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்னா அவன் பாட்டில் விளையாண்டுட்டு தான் இருப்பான். நம்மளே சொன்னாலும் அவன் என்னத்த போட்டு அவன் என்னத்த போட்டு அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய பழக்கம் என்னன்னு கேட்டா, சரி அவங்களோட துச்சமா இதாம அவங்களும் சலாம் சொல்லிட்டு தான் அதே பழக்கம் தான் அவங்க அனசரில வந்து அவங்க சொல்லிட்டு போகல இந்த மாதிரி சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி இருந்தாங்க. ஏன்னா அவங்க வளர 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 அதுக்கப்புறம் அந்த சலாம் சொல்றது எவ்வளவு நன்மை அப்படின்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி வருது. அதே போல வந்து நம்ம என்ன சொல்ல கேட்டா, யூத கிறிஸ்தவர்கள் போல் சலாமே சொல்லாதீர்கள் கூறாதீர்கள். அது எப்படி யூத கிறிஸ்தவர்கள் அப்படின்னா, ஏன்னா யூத கிறிஸ்தவ நம்ம எப்போதுமே மாறு செய்யணும். ஆனா அவங்களுடைய சைகை எப்படின்னு கேட்டா, சலாம் வந்து எப்படி சொல்லுவாங்க கேட்டா, இப்படி கையை நீட்டிக்கிட்டு தலை மட்டும் அசைப்பார்கள். தலையை மட்டும் ஏன் அசைக்காங்க கேட்டா, அவங்களுடைய வழக்கம் அப்படிதான். யூதர்கள் வந்து இல்ல கிறிஸ்தவர்கள் வந்து அவங்களுடைய ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி உள்ள போகும்போது பாஸ்டர் எதுல நினைச்சாங்க கேட்டா, ஒரு தலையை வந்து ஒரு சைகை செய்வது, கையை இப்படிம்பார், அவ்வளவுதான். இதுதான் அவங்களுடைய சலாம். யூதர்களுக்கு அது வேற மாதிரி மாறுபடும். அதே போல வந்து நம்ம சலாம் கூற வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து வார்த்தைகள் இல்லாம முன்கைகள் மூலமாக தலையை தாழ்த்தி சஹி மூலமா செய்வாங்க. இது வந்து நசாயில வந்து நம்மளுக்கு ஆமா 1100வது ஹதீஸ்ல வந்து இது. அதே மாதிரி பெண்கள் கூட்டத்தார்கள் இந்த மாதிரி இருக்கும்பொழுது வந்து பெண்களுக்கு நம்ம சொல்லக்கூடாது அப்படிலாம் இல்லை. பெண்களுக்கும் சொல்லலாம், சொல்ல தப்புன்னு சலாம் தானே. அங்க ஒரு இப்போ ஒரு சாலையில எப்படி இருக்கும், அங்க ஒரு 4 பெண்கள் இருக்காங்கன்னா நம்ம சலாம் சொல்லிட்டு நம்ம கடந்து போறது நல்லது. அது பெண்களுக்கு சொல்லக்கூடாது ஆண்கள் அப்படிலாம் இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரத்தை பையத்து பண்ணும்பொழுது இஸ்லாத்தை ஏற்று நிறைய அந்தந்த இனத்து கூட்டத்தார்கள் வரும்பொழுது வந்து ஆண்களுக்கு பையத்து பண்ணுவாங்க, பெண்களுக்கு பையத்து பண்ண மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டா அவங்களுடைய தொழுக ஒரு இதாகிறதுனால தொடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா பையத்து இல்லை, நீங்க அல்லாஹ் வந்து உங்க எண்ணம் போலவே ஆக்குவான், நீங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்களா அப்படிமா. அதனால வந்து சலாம் சொல்றதுனால தப்பு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஒரு சபையில மீண்டும் மீண்டும் சலாம் சொல்லலாமான்ட்டு ஒரு சந்தேகம் வரும். இப்போ நம்ம போறோம்னா உங்களுக்கு வந்து ஒரு இடையில ஒரு மறைவான ஒரு சிவரோ அல்லது நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு மரமோ இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உங்களை அந்த மரம் வந்து நம்ம இருவருக்கு இடையில மறைச்சு விடல, மீண்டும் உங்களை நான் சலாம் சொல்லலை. இப்போ நான் சபைக்கு வரையில சலாம் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நான் வந்து வேற எங்கேயோ ஒரு வெளியே ஒரு சின்ன வேலையா ஃபோன் பேசவோ இல்லை வேற ஒரு வேலையா போயிட்டு வரும்பொழுது மீண்டும் நான் சலாம் சொல்லிட்டு உட்காரணும். ஏன்னா இலை மறைவிலும் சலாம் சொல்லலாங்களா, அதுக்கு அந்த அர்த்தம் என்ன அர்த்தம்னு கேட்டா, ஒரு செவர் இருக்கு, நம்ம ரெண்டும் பேசிட்டு இருக்கு, இப்போ நான் போயிட்டு உள்ள வரும்போது திரும்ப சலாம் சொல்லலாம். ஐ மீன் நீங்க யாராவது போயிட்டு வரீங்க, நீங்க சலாம் சொல்லலாம். நம்ம இருவர் இருந்தாலும் சரி 4 பேர் இருந்தாலும் சரி அந்த சலாமை வந்து அப்படியே எத்தி வைங்க. அதுக்கு தான் அந்த இதை சொல்றாங்க. முழுமையா சலாம் சொல்லணும். அதே போல வந்து எல்லாருக்கும் ஒரு சண்டை சச்சரவு மனசு துன்பப்படுற மாதிரி நம்ம ஏதாவது பேசிடுவோம். மனிதனுக்கு உண்டான ஒரு வருத்தங்கள் சண்டைகள் எல்லாருக்கும் நிகழக்கூடியதான். மனிதனாலே அப்படித்தானே. ஆனா இப்ப எனக்கும் இந்த சகோதரருக்கும் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், நான் 3 நாளுக்குள்ள அவர்கிட்ட நான் பேசிடணும். மூமின் ஆகிய நான் வந்து அப்படி பேசாம இருக்கவே கூடாது இஸ்லாத்துல. ஆனா நம்மளும் நிறைய அதாவது வேண்டா வெறுப்பா அவன்கிட்ட போட்டு அது ஒரு ஈக்குவாவே சில பேர் இன்னும் இருக்கத்தான் செய்யறாங்க, இன்னும் இருந்துகிட்டே இருக்காங்க. அது எல்லார் வாழ்க்கையில ஒவ்வொரு ஆளுகளுக்கு ஒரு நடக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடாதுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நீ வந்து ஏதோ ஒரு உனக்கு வந்து உணவு ரீதியா அவர் ஏதோ உன்னை காயப்படுத்திருக்காரு அப்படியா, பேசாம இருப்பது வந்து 3 நாளைக்கு உள்ளதான். ஓகேங்களா? துக்கம் என்பது ஒரு வீட்டுல மரணம் ஏற்பட்டு விட்டால் 3 நாளுக்குள்ள நீங்க எப்படி ரிகவர் ஆகி வெளியே வரணுமோ அதே போலதான் நீங்க சண்டை ஒரு ஆள்கிட்ட சண்டை போட்டீங்களா, அதுக்கடுத்து சலாமை மிந்தி கொள்றவங்களுக்கு வந்து அவங்க வந்து அதுல புனிதமாக்கப்படுறாங்க. சலாமை ஈகோ விட்டு இவர் வந்து என்கிட்ட வந்து அவரா வந்து என்ன செய்றாங்க, இவருக்கு எனக்கு ஒரு பிரச்சனை, நான் அவர்கிட்ட பேசாம இருக்கேன், இவர் வந்து என்கிட்ட வந்து என்ன செய்றாரு, முஸ்தான் பாய் அப்படின்னு அவர் தொடங்கிட்டாருன்னா அவருக்கு தான் நன்மை. நானும் சரி ஓகே அவ்வளவுதான் மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு. அது என்ன சொல்றாங்க, 3 நாளுக்குள்ள அதை செயற்படுத்துங்க. அதுல நீங்க ஈக்கோவை பார்க்காதியா, அதுல நீங்க சிறந்தவர் அப்படிங்காங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த சலாமை வந்து நம்ம
ரொம்ப இதாக நினைக்கக்கூடாது. ஏன்னா அந்த சலாமுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. 3 நாளைக்கு மேல பேசாம இருக்க வந்து சலாமை முந்திக் கொள்கிறவர்களுக்கு வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்கு. இது புகாரில பதிவு செய்யப்பட்டது 6772. அதாவது சலாம் சொல்வதை பிறருக்கு சிரமமாக்கக்கூடாது. அது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு அறையில இருக்கோம். ஒரு ஆள் என்ன செய்வாரு, நமக்கு சவுதி அரேபியா வளைகுடால இருக்கும், துபாய் அங்கங்கன்னு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துக்கு போயில வந்து அவன் இரவு டூட்டியை முடிச்சுட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு ஆள் முழிச்சிட்டு இருப்பாங்க. இல்ல ஒரு சபையில போய்கிட்டு ஒரு ஆள் தூங்கிட்டு இருப்பார், 2 ஆள் தூங்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஆள் முழிச்சிட்டு இருக்காங்கன்னா, அந்த சலாம் எப்படி சொல்லணும்னா, இந்த ஆளுக்கு கேட்கிற மாதிரி சொன்னா மொத்தத்துல சலாம் சொல்லி மயக்க போட்டு சொல்லணும், சலாம் அலைக்கும் அப்படின்ட்டு போயிடக்கூடாது. அதாவது அவர் அந்த அவருக்கு கேட்கிற மாதிரி எனக்கு சலாம் அலைக்கும் அப்படின்னா இது வந்து தொந்தரவு செய்யக்கூடாது. ஓகேங்களா? அதுக்காக. அதே போல வந்து மாற்று மதத்தவர்களும் நம்ம ஏன் சலாம் சொல்லணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுனாங்கன்னா, அவங்களும் கண்டிப்பா அவங்க சொல்லணும்னாங்க. சலாமுடைய நோக்கமே வந்து நீங்க வந்து அந்த அர்த்தத்தின்பால் அழைக்கணும். ஓகேங்களா? குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூனு, குட்டுன்ட்டு அப்படியே குட் நைட் வரைக்கும் அவங்க போய்க்கிட்டே இருப்பாங்க. எல்லாமே குட்டுல தான் வரும். ஒரு மைய வீட்ல நின்னுக்கிட்டு குட் ஆஃப்டர்நூன் சார், குட் மார்னிங் சார் அப்படின்னா, அவங்க ஐயோ நான் வீட்ல நான் மரண படுக்கையில எல்லாரும் இறந்துருக்காங்க. அவங்க இதுல நின்னுகிட்டு இருக்காங்க. இங்க வந்துகிட்டு என்கிட்ட போய் குட் மார்னிங் என்கிட்ட பேட் மார்னிங்கே இருக்கியாடாம். இதே போல வந்து அதே ஆள்கிட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கு கடவுளுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். நீங்க உங்க பேர் இழப்பிற்கு நானும் அதை உணர்றேங்க. அவங்களுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். உங்களுக்கும் சாந்தியும் பொறுமையை கொடுங்க. நம்ம எல்லாரும் போகக்கூடியவங்க. இது எப்படி இருக்கு? அதைத்தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிற மாற்று மத சகோதரர்களுக்கும் நீங்க வந்து சலாமை எத்தி வையுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீங்க வந்து அவர் சொல்ல இல்ல சொல்லுங்க சலாமை முந்திக் கொள்ளுங்கள். நீங்கள் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் தான் சலாம் சொல்லுங்க. அதுல நீங்க ஹிந்துஸா இருந்தா என்ன, கிறிஸ்தவரா இருந்தாங்க, அவர் தெரிந்தவரா இருந்தா தெரியாத இருந்தா நம்ம சலாமை முந்தி கொண்டு போயிட்டு சலாத்தை பரப்புங்க. ஒரு ஆள் வந்து இந்த இஸ்லாத்துல வந்து எது நன்மையால் அதிகமான என்னன்னா பசித்தவர்களுக்கு நீ வந்து உணவு அளி. இரண்டாவது சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டா சலாத்தை பரப்பு அப்படின்றாங்க. ஏன்னா சலாம் வந்து அவ்வளவு இது. நீ முதல்ல நீ சொல்லக்கூடியது சலாம் தான். ஓகேங்களா? ஏன்னா மெஹராஜ் பயணத்துல வந்து அல்லாஹ்வுடைய தூதர் வந்து வானவர் வந்து அழைத்து போற இது வந்து பெரிய ஒரு செய்தி. ஓகேங்க? 7 வானத்துக்கும் அல்லாஹ்வுடைய தூதரை வந்து மெஹராஜ் என்னும் அந்த விண்ணுலக பயணத்துல வந்து என்ன செய்றாங்க போகும்போது ஒவ்வொரு வானத்திலையும் ஒவ்வொரு நபிகளா பார்த்துட்டு போவையில வந்து அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, தட்டி அந்த வாயில் காப்பாளர் நிற்பாரு. சலாம் அலைக்கும், நான் முகமது என்னும் இந்த பூலோகத்திலிருந்து வந்திருக்கிறேன், எனக்கு அழைப்பு வந்தது அப்படின்னு சலாம் சொல்லிதாங்க. அப்போ அவங்க ஒவ்வொரு நபியா பார்க்குறாங்க. அதில் ஐயூப் நபியை பார்க்குறாங்க. கடைசியாக வந்து இப்ராஹிம் நபி வரையும் பார்த்துட்டு அவங்களுக்குள்ள சில உரையாடல் நம்ம என்ன செய்யறோம், அது ஒரே நாளில் நடந்ததை வந்து நம்ம என்ன செய்யறோம், நம்ம அதை வரலாற்று ரீதியாக அப்படி சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருக்கு நடந்த சம்பவம், பெரிய ஒரு சம்பவம். அங்கேயும் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, சலாமத்தை சொல்லியிருக்காங்க. அதே போல வந்து மாட்டு மாசவருக்கு சலாம் சொல்றது இன்னொன்று என்னன்னு கேட்டா, இப்ராஹிம் நபியுடைய தந்தையார் என்பவர் வந்து சிலை வணங்கக்கூடியவராக தான் இருந்தாங்க. அவங்க வந்து இளைஞனா இருக்கையில வந்து அந்த ஊருக்கே ஒட்டு மொத்தமா தாவா பண்ணிக்கிட்டு இருக்கிற வந்து தன்னுடைய தந்தைக்கு வந்து அவங்க எவ்வளவோ தாவா எடுத்து சொல்லியும் அவங்க அதை மறுத்தவராக அது வந்து குரான்ல கூட அதை சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இப்ராஹிம் நபி எப்படின்னு கேட்டா, அதாவது ஹலீல் அப்படிங்க. ஆனா அவருடைய தந்தைக்கு வந்து அல்லாஹ் வந்து அந்த இதை கொடுக்கவே இல்லை. அவங்க வந்து கடைசி வரைக்கும் ஹாப்பியாக தான் இருந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்காக துவா செய்யறாங்க. அவங்களுக்கு நீங்க எப்படி நீங்க வந்துருவீங்க, ஏன்னா தன்னுடைய தந்தை சொர்க்கத்துக்கு வரணும்னு அவங்க விரும்புறாங்க. அதை கூட அவங்க என்ன செய்யறாங்க கேட்டா 19 இது வந்து குரான்ல உள்ள வசனம் 19வது அத்தியாயம் 47வது வசனத்தை கூட அதை சொல்றாங்க. உங்கள் மீதும் சலாம் உண்டாகட்டும், உங்களுக்காக என் இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணுவேன், நீங்கள் இஸ்லாத்துக்கு முழுமையாக ஏற்றுக்கொண்டு இந்த சலாமை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி அவங்களுடைய தாவாக்கள் இருந்தது. இப்ராஹிம் நபியுடைய தாவாக்கள் வந்து அவ்வளோ வீரியமா போய்கிட்டு இருந்தது. ஓகேங்களா? ஒருவர் இஸ்லாத்தில் சிறந்த என கேட்டதற்கு பசித்தோருக்கு நீங்க உணவளிப்பதும் சலாம் சொல்வது, அதாவது சிறந்த எதுவும் கேட்டதுக்கே சலாம் சொல்லுவதும், பேர் என்ன பசித்தோருக்கு உணவு கொடுக்குறது. ஏன்னா நீங்க சரிங்க ஒரு தண்ணி கிண்ணியை கொடுத்து ஒரு உணவை கொடுத்துருப்பான் அப்படிங்கிற எதுக்கு சலாமே சொல்லுங்க, அல்ல சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனவே இதுல வந்து நம்ம முதல் முறை இந்த சலாமை சொல்லி முடித்தவனாக அமர்கிறேன். வாஹதம் அப்துல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான சகோதரர்களே, இப்போ இந்த சிறிய நேரத்தில் இந்த ஜிம்மாவுடைய குத்துபாவை சுருக்கமாக முடிக்கிறதுக்காகத்தான் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ஒரு ஷாரு பிடிஞ்சு ஷார்ட்டாக நம்ம வந்து எடுத்து வந்திருக்கோம். ஓகேங்களா? இந்த சலானை பற்றி நாம் ஒரு வீட்டுக்கு போகும் பொழுது 3 முறைக்கு
மேல் சலாம் சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னு கேட்டால் அவங்க வீட்டில் அலுவலகத்தில் வேலையை பார்ப்பாங்க, ஏதாவது இதில் உங்களை பார்க்காம இருக்கிறதுக்கு புறக்கணிப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் எங்கே போயிட்டு எங்கே வந்தாலும் சரி 3 முறைக்கு மேலே சலாம் சொல்லுவாங்க. ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்களா சலாம் சொல்லுங்கள், 2வது முறையும் சலாமை சொல்லுங்கள். உங்களுடைய இந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தணும். ஆர்வம் சும்மா பாட்டில் இப்போ ஊர் நம்ம வெக்கேஷனே போனோம் வச்சுக்கோங்களேன், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு நம்ம அப்படியே நினைச்சிட அப்படி பேரக்கூடாது. அது தடுக்கிறாங்க. இஸ்லாமே வந்து தடுக்குது. ஏன்னு கேட்டால் உள்ள என்ன வேணாலும் நடக்கலாம், அது நம்மளுக்கு தேவையில்லை. ஏதோ ஒரு இடத்துல கொலையே நடந்திருக்கும், ஒரு கொலையே நடந்துட்டு எங்கேயா போயிருப்போம், நம்ம நாட்டில் போய் நின்றுக்கிட்டு ஆம்பிடக்கூடாது. ஒரு சத்தங்கத்தை வரலையா, ஓகே இப்போ தான் தொலைத்தொடர்புக்கு அப்பால் எல்லாமே இருக்குது, அதுக்கு நான் அப்படி வந்தாங்க அந்த நீங்கள் இல்லை அப்படின்னு. ஏன்னா அதுக்கும் 3 முறைக்கு மேலே சொல்லக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் மசாலாம் வருவாங்க, வந்துக்கிட்டு அங்கே ஆள் இல்லைனாலும் அந்த பைசாக்காக என்ன செய்வாங்க 50 சலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஆனால் 3 முறைக்கு மேலே நீங்கள் சலாம் சொல்ல வேண்டாம். ஓகேங்களா? அதே போல் வந்து சலானை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஒரு மதீனாவில் இருந்து அதாவது ஒரு பயணமாக இதை சொல்லிட்டு இந்த இதோட முடிச்சுக்கணும். கழுதை ஒன்றில், அதாவது கழுதை ஒன்றை சேலம் இழுத்து அது ஒரு பெரிய பதக் நகரம்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஏரியாவில் தான் ஒரு ஆள் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. அவங்க பேர் நோய்வாய்ப்பட்டு இருந்த பேர் யாருன்னு கேட்டால் சஹத் பின் உபாதா ரலியல்லாஹு அவர்களை நல விசாரிக்க அல்லாஹ்வுடைய தூதர் போகிறாங்க. இது எதுக்குன்னு கேட்டால் அங்கே வந்து நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள், அதுக்கப்புறம் யூதர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் கலந்து இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு போகிறாங்க. ஏன்னா நல விசாரிப்பது என்பது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆள் உடம்பு சரியில்லாமல் நீங்கள் அவரை போய் விசாரிப்பது வந்து சால சிறந்தது. ஓகேங்களா? அன்னைக்குள்ள அதாவது அந்த ஒரு ஆளுக்கு நம்ம நல்லா விசாரிக்க போனோம்னா அவர் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அப்போ ஓகே, அவரை அங்கே சந்திக்க போகும் பொழுது வண்டியை அதாவது அந்த வாகனத்தை நிப்பாட்டிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அதில் ஒரு நயவஞ்சகன் ஒரு ஆள் இருக்காப்புல. அவர் பேர் வந்து கேட்டால் அப்துல்லா இப்னு ரவா. அவங்க எப்படின்னு கேட்டால் இங்கே வந்துட்டு நம்மள்ட்ட முஸ்லீம் பாரு, அங்கே போய் நின்றுக்கிட்டு வேறு மாதிரி பண்ணக்கூடிய ஆள். அவர் என்ன செய்யறாங்கன்னா இவங்களை பார்த்துட்டு வரும் பொழுது அந்த வந்த வாகனம் வந்து எஞ்சிக்காமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க இறங்கி அந்த வாகனத்தை எழுப்ப, அதாவது கோவையில் கழுகுன்னு வருது, அது கழுதையோ குதிரையோ ஒட்டகமோ இல்லை, அது ஒரு வாகனம், அதிசயம் அப்படி தான் வருது. எஞ்சி வரும்போது அந்த புழுதியெல்லாம் பறக்குது. ஏன்னா அது பாலைவனம் தானே, புழுதியெல்லாம் பறக்கல வந்து இவங்களுக்கு சொல்ல ஒரு கூட்டத்தார் எல்லாம் இருந்துக்கிட்டு அப்படின்னு ஏதோ திட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த முனாஃபிக்ங்கிறார், அப்துல்லாங்கிறார் திட்ட வர்றாரு. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சலான் சொல்கிறாங்க. சலான் சொல்லி கையை கொடுத்து அவர் சொல்லாங்க, அவருக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. அதுக்கப்புறம் குர்ஆன் வசனங்கள் வந்து அவர்கிட்ட ஓதி காமிக்கிறாங்க. ஏதோ வந்து அந்த அந்த இது முடியுது. அது முடிஞ்சோடனே அங்கே இருக்கிறவங்க யாருன்னா சலாம்னா அவருக்கு முடிஞ்சதில்லை, எல்லாருக்கும் தான் சொல்கிறாங்க. இருக்கிறவங்க யூதர்கள் இருந்தாங்க, கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க, இஸ்லாத்தில் நாடகம் வேடதாரிகள் இருந்தாங்க, முனாஃபிகள் இருந்தாங்க, இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் இருந்தாங்க. அது ஒரு கூட்டத்தார்களுக்கு மொத்தமாக சிம்பிளாக சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், அவங்க வந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அப்படின்ட்டு. இவர் என்ன செய்கிறாங்க, இவர் சத்தம் போட்டு கூப்பிட்டார்ல, இவர்கிட்ட வந்து குர்ஆனை ஓதி நீ இஸ்லாத்துக்கு வான்ட்டு தாவான்னு சொன்னாங்க. எனவே நம்ம வந்து சலாத்தை சரியான முறையில் எத்தி வைக்கணும். சும்மா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தாலா பரக்காத்துஹு அப்படின்னு இல்லாத ஒரு இதை நம்ம சொல்லக்கூடாது. நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த தாலாவை கூறக்கூடாதுன்னு சொல்லணும். அது அந்த தாலா வந்து எங்கே யூஸ் பண்ணணும், எங்கே உபயோகம்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தைக்கு வித்தியாசம். நம்ம தூதர் நமக்கு சொல்லித்தந்து வந்து ஹதீஸில் பார்க்கறது நம்மளுக்கு வந்து எல்லாமே நான் முதல்ல சொன்னதான். அபுதாவுத், இல்லைன்னா புகாரி எல்லாம் இருக்கிறதுனா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு முடிஞ்சு வச்சு, அவ்வளோதான். சலானை எத்தி வையுங்கள், சலானை பரப்புங்கள், பிறருக்கும் சலானை சொல்லுங்கள். வீட்டுக்கு உங்கள் சொந்த வீட்டில் நுழையும் பொழுது நீங்கள் சலானை சொல்லுங்கள். அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் மாற்று மத சகோதரர்களுக்கும் சலாமை பரப்புங்கள் என்று சொல்லியிருக்காங்க. எதன் கேட்டோமோ அதன் அடிப்படையில் அவன் விஷயம் அதன் அடிப்படையில் நடக்குமாறு கேட்டுக்கொண்டு எனது இந்த உரையை முடித்து வாகனத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر لا إله إلا الله.